ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவில் நம்ம சாய்பாவோட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரித்த பிறகு உங்களோட காலை வேலையை தொடங்குங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி மிகவும் அற்புதமான நாளுங்க, வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையில் சாயப்பா நம்ம அனைவருக்கும் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அது அனைத்தையும் கொடுக்க போகிற அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, எது நடக்கலையோ, இல்லை இந்த மாதம் ஃபுல்லாக எது நடக்கலையோ, உங்கள் ஆயுளுக்குமே நடக்காத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, முழு நம்பிக்கையோட நீங்கள் அந்த வரத்தை கேளுங்க. சாயப்பா கிட்ட உங்கள் பிரார்த்தனையை கூறுங்க. அப்படி முழு நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன், இந்த ஒரு மந்திரத்தையும் 9 முறை உச்சரித்திட்டு உங்களோட கோரிக்கையை வைங்க. அப்படி வைக்கும் பொழுது இன்றே உங்களுக்கு அது கை மேலே அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சாயப்பாங்க வாரத்தில் இருக்கிற இந்த 7 நாளில் வியாழக்கிழமை மக்களுக்காக நமக்காகவே ஒதுக்கிய இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு அப்படியே கொடுக்க போகிறார். நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டத்துக்கும் இன்றோட முடிவு. நீங்கள் கேட்ட அனைத்து வரமும் கொடுக்கும் பொழுது நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டமும் தீர்ந்து நல்லபடியாக நீங்கள் நினைத்த அந்த கோரிக்கையும் வெற்றியடையும், கைமேல் பலன் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒரே ஒரு மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் பூஜை அறையில் போய் சாயப்பா மேடை, பலகை, சாயப்பா சிலை, ஃபோட்டோ அனைத்தையும் சுத்தப்படுத்திட்டு அப்பாவுக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவிச்சு, மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு, மஞ்சள் நிற மாலை அணிவிச்சுட்டு, ஒரு கிளாஸ் பால் காய வச்சுருங்க. 2 தீபம் ஏற்றி ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் ஏற்றிடுங்க. அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு டைமண்ட் கற்கண்டு கண்டிப்பாக பிரசாதம் வைக்கணும். வைத்து வழிபட்ட பிறகு சாயப்பா பாதத்தில் அமர்ந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் அப்படின்னு 9 முறை உச்சரித்த பிறகு உங்களோட காலை வேலையை தொடங்குங்க. நீங்கள் நினைத்த அனைத்து காரியத்தையும், நீங்கள் வைத்த அந்த கோரிக்கையும் பிரார்த்தனையும் வெற்றிகரமாக சாயப்பா இன்று உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் கடைப்பிடிங்க. அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றியே.